தேவன் சிலரை தனிமைப்படுத்துவது எதற்காக என்கிற ஒரு கேள்வியோடு கூட இந்த நாள் பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் சிலரை தனிமைப்படுத்துகிறார். பாருங்க, பைபிளில் இருந்த நேரம் இருக்கிறது போல சில பகுதிகளை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்து விட்டு நம்ம எல்லாரும் செபிக்க போகிறோம். எல்லாரும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரம். எட்டு 9 வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 8, 9 வசனங்கள் வாசிப்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாக இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 22 அதிகாரங்கள் உண்டு, 404 வசனங்கள் உண்டு. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் இன்றைக்கும் மிக பயங்கரமான ஆழங்களையும் கருத்துக்களையும் கொண்டதான புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திற்கு அநேக வெளிப்பாடுகள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள், இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அநேகருக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் வாசித்தால் புரியாது, தூக்கம் வந்துடும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வாசித்து பார்க்கணும். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் சீசன் என்று அறியப்பட்டிருக்கிறதான யோவான் எழுதினார். இந்த யோவான் எப்படி அழைக்கப்பட்டார் என்றால் அவர் அன்பின் சீசன் என்று அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களை 12 பேரை சில நேரத்தில் ஆண்டவர் 2ஆக பிரித்தார். யாவீருடைய 12 வயது பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறதான நேரத்தில் 3 பேரை தான் உள்ளே கொண்டு போனார். அதில் இந்த யோவான் ஒருவர், பேதுரு, யாக்கோபு, யோவான். 2ஆவதாக கெத்சமனே தோட்டத்தில் 12 பேரை 2ஆக பிரித்தார். அதுலேயும் 3 பேரை கொஞ்சம் பக்கத்தில் வைத்திருந்தார். அதுலேயும் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் 3 பேரும் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் 3ஆவதாக முன்னால் நிற்கிற தன்னுடைய தாயை யாரிடத்திலே ஒப்பு கொடுக்கலாம் என்று நினைத்த போது இந்த யோவான் அன்பின் சீசனுடைய கையில் அதோ உன் தாய், தாயுடைய கரத்திலே அதோ உன் மகன் என்று சொல்லி தாயுடைய கரத்திலே அவர்கள் ஒப்பு கொடுத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து திருவிருந்து ஆராதனை நடத்துகிற அன்றைக்கு மற்றவர்கள் எல்லாரும் ஆங்காங்கே இருந்தாலும் இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சாய்ந்திருந்தான். நீங்கள் ஒரு காரியத்தை நினைக்க வேண்டும். இயேசுவுடைய மார்பிலே சாய்ந்திருந்தால் ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா? ஒரு சத்தம் கேட்கும், அந்த இருதய துடிப்பு கேட்கும். அந்த இருதய துடிப்பை எழுதின புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் என்று நான் நினைக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகத்தை எழுதினார், புதிய ஏற்பாட்டிலே 4வது புத்தகம். 3 நிருபவங்களை எழுதினார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் என்ற 3 நிருபவங்களை எழுதினார். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எழுதினார். இப்போ இந்த அன்பின் சீசன் என்று அறியப்பட்டிருந்த இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவுடைய மற்ற 10 சீடர்களும், யூதாஸ் சொந்தமாக செத்துட்டான், மற்ற சீசர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியாய் மரித்தாலும் இந்த யோவானை என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த வயதான நேரத்தில்
இந்த யோவானை தூக்கி கொதிக்கிற எண்ணெய் சட்டியிலே போடுகிறார்கள். அன்றைக்கு இருந்த மரண தண்டனையில் பல விதத்திலே உண்டு. ஒன்று, கல்லெறிந்து கொன்றார்கள், சிலரை பட்டயத்தால் கொன்றார்கள், சிலரை பசியோடு இருக்கிற மிருகங்களுக்கு ஆகாரமாக போட்டார்கள், சிலரை சிலுவையில் அடித்து கொண்டார்கள், சிலரை பெருக்கல் வடிவிலான சிலுவையிலே அறைந்தார்கள். இப்படி ஒவ்வொருவரையும் விதவிதமாய் கொன்று போட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ரோம படையாளியாகிய ராஜாவாகிய டொமிஷியனுடைய காலத்தில் அவன் இந்த யோவானை பிடித்து கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் தூக்கி போடுகிறார். ஆனால் இந்த யோவான் சாகவில்லை, அவருக்கு ஒரு தீங்கும் வரவில்லை. அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்காக தீச்சூழலை இறங்கி வந்த ஆண்டவர் அங்கே யோவானுக்காக அங்கே இறங்கி வந்தார். நான் இதிலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்காக சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பாரே, ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறது வரைக்கும் நம்முடைய ஜீவனை போக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நம்ம மேலே இருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறது வரைக்கும் நம்மவே விரும்பலாம், மரணத்தின் வாசல் வரைக்கும் போகலாம், ஆனால் மரிப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்க முன்னால் நின்று நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் 6 விபத்தில் சாகாதவனாக்க. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்காக அழைத்தார், நான் வரமாட்டேன்னு சொல்லி. எனக்கு இதெல்லாம் புரியாது ஆண்டவரே, நான் பாஸ்டருடைய மகன் எல்லாம் கிடையாது, நான் ஊழியத்துக்கு வரல, நமக்கு அது செட் ஆகாது. ஆண்டவர் கண்டிப்பாக ஊழியத்துக்கு ஆள் வேணும்னா பாஸ்டருடைய பிள்ளைகளை எங்கேயாவது போய் பிடிங்க, நான் பாஸ்டருடைய மகன் கிடையாது, எனக்கு இதெல்லாம் புரியாது, எனக்கு என்னால் பயன்படுத்த முடியாது, எனக்கு பிரசங்கம் வராது, என்னெல்லாம் சொல்லி பார்த்தேன். கடைசியாக சொன்னேன், பாஸ்டர்னு சொன்ன கொஞ்சமாவது தொப்பையாவது வேண்டாம், கொஞ்சமாவது வெயிட்டெல்லாம் வேண்டாமா? மரணத்தை வரை பார்த்திருக்கிறேன், பக்கத்தில் வரைக்கும் பார்த்திருக்கிறேன், மரணம் வரைக்கும் போய்விட்டு வந்த ஆளாகும். அதே போல் இந்த 2021 அந்த லாக்டவுன் அப்படி இப்படின்னு நடந்துட்டு இருக்கிற காலத்தில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிகாலையில் இங்கே வந்து நான் அந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாத கூட்டத்தை அதிகாலையில் நான் நடத்துகிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஒரு நோயும் கிடையாது, ஆள் இப்படி இருந்தாலும் எந்த நோயும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நோயும் கிடையாது, ஜலதோஷம் ஒரு சிம்டம்ஸும் கிடையாது. சாயங்காலம் ஆகும்போது படிப்படியாக என் சரீரத்தில் அப்படியே டவுன் ஆகிக்கொண்டே இருக்கிறது, பயங்கரமான ஃபீவர். டேப்லெட்டு போட்டாச்சு, கொஞ்ச நேரம் குறையுது, திரும்பவும் கடுமையான காய்ச்சல், என்னால் தாங்கவே முடியவில்லை. ராத்திரியில் ரொம்ப கஷ்டப்படுறேன், டேப்லெட் எல்லாம் போடுறேன், ஒன்றும் கேட்கல. நம்ம நேசிக்கிற ஒரு டாக்டருக்கு காலையில் என்னுடைய விடிய காலத்தில் என் மனைவி கால் பண்ணுறா. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வராதீங்க, இப்போ கோவிட் இருக்கிறதுனால அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. நானே நர்ஸை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றேன், வீட்டிலே கொண்டு வந்து 3-4 வாட்டி வந்து பார்த்தாங்க, வீட்டிலே எனக்கு ட்ரிப்பு போட்டாங்க, பார்த்தாங்க ரொம்ப நேரம், ரொம்ப நாள். அப்போதைக்கு குறையும், திரும்பவும் கூட என்னென்னமோ டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பிறகு கடைசியில் பார்த்தா 4ஆம் தேதி 2021 செப்டம்பர் 4 சாயங்கால வேளையில் எனக்கு உள்ளத்திலே தோன்றுகிறது, என்னுடைய ஜீவன் என்னிலிருந்து அப்படியே படிப்படியாக போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. நான் படுக்கையிலிருந்து ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த ஆயுசுக்காக நன்றி, இந்த ஆயுசில் கொஞ்சம் ஆத்துமாக்களை சம்பாதிக்க எனக்கு உதவி செய்தீர், அதற்காக நன்றி. 2ஆவதாக நல்ல நண்பர்களை சம்பாதிக்க எனக்கு உதவி செய்தீர், அதற்காக நன்றி. என்னுடைய ஊழியம் இன்றையோடு முடிகிறது என்று சொன்னால் ஆசையெல்லாம் கிடையாது, உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவேன் என்கிற நம்பிக்கை உண்டு, என்னை எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஒன்றை மட்டும் இடத்தில் நான் கேட்கிறேன். அப்போ எனக்கு 2 பசங்க, என்னுடைய மனைவி, எனக்கு ஆண்டவர் தந்த 2 பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தில் வரும்போது நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவியும் பிள்ளைகளும் பரலோகத்தில் நான் பார்க்கணும். அவங்களுக்காக நான் எதையுமே சம்பாதிக்கவில்லை, இன்று வரைக்கும் நான் சம்பாதிக்கவில்லை, எனக்கு அதில் விருப்பமும் இல்லை.
முழுக்க 100% ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் எனவே விரும்புகிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் கல்வியை கொடுக்கிறேன். மீதி எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் நீங்கள் பார்த்து காத்துக்கிடணும். ஆனால் ஒன்று, பரலோகத்தில் அவங்க வந்து சேரணும். எத்தனையோ கிராமங்களில் நடந்திருக்கிறேன். நான் போன கிராமங்களிலெல்லாம் ஆத்துமாக்களை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆமேன் போட்டு நன்றியை சொல்லி கண்ணை மூடி விட்டேன். அப்புறம் எனக்கு உயிர் இருந்தாலும் தெரியாது, இல்லையானு தெரியாது. ராத்திரி ஒரு 10 மணி அளவில் ஒரு ஜூஸை போட்டு என் மனைவி என் பக்கத்தில் கொண்டு வந்து எழுப்புறா. அப்போ தான் நான் நினைக்கிறேன், உயிரோட தான் இருக்கிறேன். அப்போ நினச்சிக்கிட்டேன், இன்னைக்கு போகலைன்னா இனி கொஞ்ச நாளைக்கு போகாது. நான் ஆண்டவருக்கு கோடி நன்றிகள். செப்டம்பர் 1 இது சம்பதிக்கிறது. 2021 2022 அதே செப்டம்பர் 1 எனக்கு 3வது ஒரு தலைமுறை ஒரு பெண் குழந்தையும் ஆண்டவர் தந்து, இன்னும் நீ ஊழியம் செய்ய வேண்டியது இருக்குடான்னு சொல்லி நம்முடைய வாழ வைக்கிற அப்பாவுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா அப்பாவுக்கு ஒரு கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். யோவானே, காலம் வருவதற்கு முன்பாக உன்னை எண்ணெய் சட்டியில் போடலாம், நீ சாக மாட்டாய். உனக்கு விரோதமாக எவ்வளவு பேசலாம், ஒன்றும் உன்னை அணுகாது. திரும்ப நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், ஒருவேளை சில பலவீனங்கள் உங்களை தாக்கலாம், சில பிரச்சனைகள் உங்களை தாக்கலாம். ஆனால் உங்கள் மேலே இருக்கிற ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுகிறது வரைக்கும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அழைத்த தேவன் உண்மையுடையவராக இருக்கிறார். பாதி வழிகிற விடுகிறவர் கிடையாது. இப்போ அந்த டொமிஷியன் என்ன பண்ணிட்டான்? இவன் கொதிக்கிற எண்ணெய் சட்டியிலே போட்டு சாகலையா? அப்போ ஒன்று பண்ணிடுவோம், நேர இவனை நாடு கடத்தி விடுவோம் என்று சொல்லி பத்மு என்கிற தீவிலே இவரை நாடு கடத்துகிறார்கள். பத்மு தீவு என்பது இன்றைக்கு துருக்கிக்கு பக்கத்தில் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். நான் படித்ததில் அதனுடைய நீளம் 10 மைல்கள், அதோடைய அகலம் 6 மைல்கள். அந்த பத்மு தீவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எதற்காக பயன்படுத்தினார்கள் என்றால், ரோம சாம்ராஜ்யம் இருந்த காலத்தில் மிகவும் கொடிதான பாவம் செய்தவர்கள், தவறு செய்தவர்கள், இவர்களை தண்டிப்பதற்கு யாருக்கும் அடங்காதவர்கள், மிக கொடூரமான பாவங்களை செய்தவர்கள், இவர்களை வெட்டி கொண்டால் ஒரே நாளில் இவர்களுடைய ஜீவன் போய்விடும், இவர்கள் இஞ்சிஞ்சாக சாக வேண்டும் என்று சொல்லி, அனுதினமும் சாகணும்னு சொல்லி வேதனைப்படுத்துவதற்காக இந்த பத்மு தீவை ரோமர்கள் பயன்படுத்தினார்கள். நூற்றுக்கணக்கான கைதிகள், கொடூரமாக பாவத்தை செய்தவர்கள், கொடூரமான தீங்கு சமுதாயத்துக்கு இழைத்தவர்கள் தன்னை சுற்றிலும் பத்மு தீவில் இருக்கிறதான நேரத்தில் அவர்கள் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அவங்க நிந்திப்பாங்க, அவங்க அவமானப்படுத்துவாங்க. திடீரென அங்கே இருக்கிறவர்கள் யாராவது மரித்தால் அவங்க பிணத்தை கூட சில நாட்களுக்கு தூக்கி போட மாட்டார்கள். அந்த பிணங்களை பறவைகளும் கழுகுகளும் வந்து கொத்தி சாப்பிடும். இதெல்லாம் கண்ணுக்கு முன்னால் பத்மு தீவில் இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். பிணத்திலிருந்து புழுக்கள் எல்லாம் வெளியே வரும், துர்நாற்றம் தாங்காது. அவ்வளவு கொடூரமான ஒரு வேதனையான ஒரு தீவு தான் பத்மு தீவு. இந்த பத்மு தீவில் இயேசுவுடைய மார்பிலே சாய்ந்திருந்ததான அன்பின் சீசன் என்று அறியப்பட்டிருந்த யோவான் அங்கே நாடு கடத்தப்படுகிறார். இப்போ திரும்ப நான் சொல்கிறேன், ஆண்டவரே, நான் அன்புள்ளவன் தானப்பா, நான் உமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையாப்பா, என்ன நம்பிதானே இந்த உலகத்தில் உங்களுடைய தாயை என் கையில் ஒப்பு கொடுத்தீங்க, என் மேலே நீங்கள் ரொம்ப பாசம் வச்சு தானே ஆண்டவரே என்ன தனியாக கொண்டு போய் சில இடத்துல பயன்படுத்தினீங்க. என் வீருடைய பிள்ளை வீட்டில் 3 பேரை கூட்டிகிட்டு போனதில் நானும் ஒருவன் தானே அப்பா. மற்ற எல்லாரும் உண்மை விட்டு தூரத்தில் இருந்தாலும் நான் உங்கள் பக்கத்திலே இருந்தேனே ஆண்டவரே, மார்பில் சாய்ந்திருந்தேனே ஆண்டவரே. ஏன் ஆண்டவரை என்னை இந்த தனிமைப்படுத்துகிறீர்? ஏன் ஆண்டவரை என்னை இங்கே ஒதுக்கி வைத்திருக்கிறீர்? ஆண்டவரிடத்திலிருந்து இப்படி பதில் வந்திருக்கும்,
நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனால தான் நான் உன்னை தனிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் சில இடத்துல நம்ம ரொம்ப தனிமைப்படுத்துகிறார் என்றால் நீங்க நினைத்து கொள்ள வேண்டும், என் கர்த்தர் என்ன ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில தனிமைப்படுத்துதல்கள் ஆண்டவர் என்னை வெறுத்தார் என்ற அர்த்தம் அல்ல, ஆண்டவர் என் மேல அன்புள்ளவராக இருக்கிறார் என்ற அர்த்தம். எத்தனை பேர் நம்புகிறீங்க? என் அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஆகையினால தான் சில இக்கட்டான பாதைகளை நடத்துகிறார். அதற்காக கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு அல்லேலூயான்னு சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். யோவானே, நான் எல்லாரும் இப்படி நடத்த மாட்டேன்ப்பா, யாரை ரொம்ப நேசிக்கிறேனோ. இப்ப யோவானுடைய இரண்டாவது கேள்வி இப்படியாக இருக்கலாம், மற்ற சீஷர்கள் எல்லாம் நீர் நேசிக்கவில்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், அவர்களெல்லாம் நான் நேசிக்கிறேன், ஆனா உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. ஆகையினால தான் இந்த தனிமைப்படுத்தல்கள். இந்த நேரத்தில் நாமவே சில நேரத்தில் தனிமைப்படுத்துதல்கள், வெறுக்குதல்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உள்ளத்தில் ஆண்டவர் இன்றைக்கு சிலரை உற்சாகப்படுத்துகிறார். என் கர்த்தர் என்னை நேசிக்கிறார், என் கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை வெறுக்கவில்லை, அவர் என்னை தள்ளிவிடவில்லை, அவர் என் மேல நினைவாக இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதிலிருந்து 1-2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இந்த பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்டிருக்கிறதான நேரத்தில் சுற்றிலும் கைதிகள் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, உலக கதையை பேசுவாங்க. அப்படி இப்படின்னு இருக்கிறதான நேரத்தில் நான் ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு திரும்ப செய்திக்குள்ளாக வருகிறேன். இவர் அங்கே 18 மாதங்கள் இருந்திருக்கிறார். 18 மாதங்கள் அங்கே இருந்து திரும்பவும் அவர் அங்கே இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், சில தனிமைப்படுத்தல்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மை ஒதுக்கி வைக்க மாட்டார். குறிப்பிட்ட காலம்தான் நம்மை ஒதுக்கி வைப்பார். நாள் வரும்போது நம்மை வெளியே கொண்டு வந்து நம்மை பயன்படுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த தனிமைப்படுத்துதலின் காலத்தில் நமக்கு உண்டாகிற அல்லது நமக்குள்ளே வெளிப்பட வேண்டிய 4 காரியங்களை உங்களுக்கு நான் வேகமாக உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். முதலாவது, நான் திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் யாரை தனிமைப்படுத்துகிறார், யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவர்களை தனிமைப்படுத்துகிறார். யோசேப்பு, அப்பாவுக்கு யோசேப்பு ரொம்ப பிடிக்கும், ஆகையினால யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டான். தாவீதை என் தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டார், ஆகையினால தனிமைப்படுத்தப்பட்டார், எல்லாராலும் வெறுக்கப்பட்டார், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டார். இந்த காலை வேளையில திரும்ப திரும்ப இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு அறிவிக்கிறேன், என்னை யாராவது தனிமைப்படுத்தினார்கள் என்றால், குடும்பம் என்னை தனிமைப்படுத்தலாம், மற்ற ஜனங்கள் என்னை தனிமைப்படுத்தலாம், நேசித்தவர்கள் என்னை வெறுக்கலாம், நீங்கள் உள்ளத்திலே உற்சாகப்படுங்கள், என் கர்த்தர் என்னை சரியாத்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அப்பாவுக்கு நல்ல 2 கரங்களை தட்டி அப்பாவுக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல 2 கையை தட்டி அப்பாவுக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 நிமிடம் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் என்னை நேர் வழியாக நடத்துகிறீர் ஆண்டவரே, நீர் என்னை நேர் வழியாக நடத்துகிறீர் ஆண்டவரே, நீர் என்னை நேர் வழியாக நடத்துகிறீர் ஆண்டவரே, சரியான பாதைகளை என்னை நடத்துகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ
ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி. ரெண்டு கையை தட்டி பாடலாமா? மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டி இடுவே உன் பாதத்திலே, மண்டி இடுவே. நீங்க மட்டும் பாடுக மகள. மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை, மண்டி இடுவே உன் பாதத்திலே, வந்து விழுவேன் உன் பாதத்திலே, நம்பி வருவேன் உன் பாதத்திலே, எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை. பிள்ளைகள் எல்லாம் கையை தட்டி பாடலாமா? உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லலாமா? மறப்பேனோ உமது தலைனா இது தலைக்கு மேல, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டி இடுவே உன் பாதத்திலே, மண்டி இடுவே உன் பாதத்திலே. நீங்க ஒரு முறை சொல்லுங்க. மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டி இடுவே உன் பாதத்திலே, நம்பி வருவே உன் பாதத்திலே, வந்து விழுவேன் உன் பாதத்திலே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எனக்கு தெரியும் பாஸ்டர், நான் இப்பொழுது உணர்ந்து கொள்ளுகிறேன், நான் இப்பொழுது உணர்ந்து கொள்ளுகிறேன். என் கர்த்தர் என்னை தனிமைப்படுத்துகிறது, என்னை ரொம்ப நேசிக்கிறார். இந்த டிலேயை கட் பண்ணுங்க. என்னை மறந்தார் என்ற அர்த்தம் அல்ல, என்னை நேசிக்கிறார் என்று உணர்கிறவன் என்று சொல்லுகிறவங்க உங்கள் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னை ரொம்ப நேசிக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னை ரொம்ப நேசிக்கிறீர் ஆண்டவரே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா. இனி இந்த தனிமையின் பாதையில் மட்டும் நமக்கு கிடைக்கிற சில அனுபவங்களை உங்களுக்கு சொல்றேன்னா இதே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். போதும். யோவானே, உன் பக்கத்தில் இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் என்னப்பா சத்தம் கேட்டுச்சு?
ஒருத்தன் சொல்லுவான், அவன் என்ன திட்டுனான், அவன் கெட்ட வார்த்தை பேசினான், அவன் எந்திரிச்சான், அவன் பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு அவங்க பிரச்சனையெல்லாம் கேட்டுச்சு. உனக்கு என்னப்பா சத்தம் கேட்டுச்சு? எனக்கு பரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. எனக்கு தெய்வம் என் மேலே வைத்திருக்கிற அழைப்பை குறித்த ஒரு சத்தம் கேட்டுச்சு. சுற்றிலும் சத்தங்கள் நமக்கு எதிராக கேட்கிறதான நேரத்தில் தெய்வம் நம்மை தனிமைப்படுத்தினது உண்மையானால் அந்த இடத்துல நமக்கு ஒரு தெய்வீக சத்தம் தான் கேட்கும். சுற்றிலும் இருக்கிற நிந்தனையின் சத்தம் எனக்கு தாக்கத்தை உண்டாக்காது. சுற்றிலும் பேசுகிற அவமானமான வார்த்தைகள் என் இருதயத்தை தாக்காது. இதன் மத்தியில் எனக்கு உள்ளத்தில் ஒரு சத்தம் கேட்கும். பரத்திலிருந்து வருகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்க பண்ணுவார். நான் நம்புகிறேன், ஆண்டவரே சிலரை தனிமைப்படுத்தி நிறுத்தி இருப்பது உண்மையானால் இதன் மத்தியில் இந்த காலை வேளையில் நம்புங்கள், தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அழைப்பை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். சில வெளிப்படுத்தல்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். சில வித்தியாசமான துணியை உங்க காதுகளில் கேட்க பண்ண போகிறார். மற்றவங்களுக்கு கேட்டது போல எனக்கு கேட்காது. என்ன கவனிங்க, வெளியே போய் யார்ட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னா ஒரு சின்ன ஒரு கதை உங்களுக்கு சாட்சி உங்களுக்கு சொல்ல சொல்ல மாட்டீங்களா? எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பைபிள் காலேஜில் பட்டம் கிடையாது. நான் ஒரு வருஷம் தான் பைபிள் காலேஜுக்கு போனேன். போயிட்டு அங்கே உள்ள சூழ்நிலையெல்லாம் எனக்கு பிடிக்கல, பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன். என்னுடைய ஊழியத்துடைய ஆரம்பத்தில் என்னுடைய நண்பன் ஒருவன் சொன்னான், டேய் நாளைக்கு நீ தான் பிரசங்கம் பண்ணணும். என்னன்னு என்னுடைய பிரசங்கத்துடைய முதலாவது தலைப்பு என்ன தெரியுமா? விசுவாசம். இப்போ அங்கே ஒரு ஒரு மேசை போட்டிருந்தாங்க, அதில் அந்த துணி போட்டிருந்தாங்க, அதுக்குள்ளே நான் நிற்கிறேன். நான் ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணேன். விசுவாசம் A4 சீட்டில் ஒரு 2 சீட் எழுதியிருப்பேன். விசுவாசம் என்றால் என்ன, யாருக்குள்ளே விசுவாசம் இருந்தது, யாருக்குள்ளே விசுவாசம் இல்லை, ஆபிரகாம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாருடைய விசுவாசத்தையும் எழுதிட்டு அங்கே போனால் கீழே இருந்தால் யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். இடுப்பு கட்டுக்கு கீழே என் கண்ட்ரோல்லே இல்லை, கிட்டுன்னு நடுங்குது. அன்றைய பிரசங்கம் 4 நிமிடங்கள். நான் இப்போமாக்க நினைக்கிறேன், எல்லா வசனத்தையும் ஆளுக்கு ஒரு ஆள்கிட்ட வாசிக்க சொன்னால் கூட 45 நிமிஷம் போயிருக்கும். 4 நிமிஷத்தில் ஆமேன் போட்டுட்டு விட்டுட்டேன். அவன் சொல்கிறான், நீ ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் தாண்டா இருக்கும், அடுத்த வாரத்தில் நீ பேசுடான், என் ஃப்ரெண்டு. அப்போ நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பேசணும் மாட்டேன். ஆமாடா நீ தான் பேசணும், இடம் இல்லை உள்ள ஒரு நாள் கூட்டத்தில். அடுத்த நாள் பிரசங்கம், 2வது பிரசங்கம் பண்ணேன். தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது உன் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை எழுதி கொண்டு போனேன். யோர்தானுக்கு தண்ணீரை ஆண்டவர் பிளந்தது, ஆறு செங்கடலை பிளந்தது, அக்கினியில் சாத்தராக்கு மேசாக ஆபேத்திர எல்லாத்தையும் எழுதினேன். அப்போ தான் நமக்கு வராதே, எல்லாத்தையும் பிரசங்கம் அப்படியே எல்லாம் எழுதி வச்சு அப்படியாவது போய் பேசி இன்னைக்காவது வெற்றிகரமாக முடிக்கணும்னு பேசிட்டு போனால் அன்னைக்கும் அதே கதை தான். கரெக்டாக 7 நிமிடத்தில் என்ன ஆத்துமாவே முடிஞ்சு. என்னால் அதுக்கு மேலே முடியலை. அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், இன்றிலிருந்து இனி பிரசங்கம் பண்ணக்கூடாது. தெய்வம் என்னை பிரசங்கத்துக்காக அழைக்கவில்லை. கொஞ்சம் பாட்டு வரும், அப்போது யாராவது பாடினாங்கன்னு அவங்க கூட சேர்ந்து பாடிடல. ஆராதனை நடத்துறதுக்காக தான் என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஆகையினால நான் இனி பிரசங்கம் பண்ண நம்ம ஆள் என் ஃப்ரெண்டு அடுத்த வாரமும் நீ தான் பிரசங்கம் பண்ண. நான் சொன்னேன், உன் மூக்கில் குத்திடுவேன். நான் இந்த வார்த்தையை மட்டும் என் பக்கத்தில் எனக்கு கொண்டு வந்துடாத, ஓடி. பைபிள் வாசிப்பேன். 1 மாதம் எங்கேயும் பிரசங்கம். சங்கீதத்தை விளக்க சொல்லுவார்கள், சங்கீதத்தை வாசித்து விட்டு அவர் விளக்குவார்னு சொல்லி போய் உட்கார்ந்துருவேன். என்னால் முடியாது, என்னால் சுத்தமாக முடியாது. பைபிள் புரியாது. நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு அங்கே பட்டம் முடிச்சுக்கிட்டு எல்லாம் புரியும், இங்கே பைபிள் வாசித்தா மட்டும் எனக்கு புரியாது.
எனக்கு வருத்தமாக இருக்கும். நான் நினச்சேன், ஆண்டவரே நான் அன்னைக்கே சொன்னேன் ஊழியத்துக்கு வரலன்னு, கேட்டீரா? இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சொப்பனமோ தரிசனமோ தந்து உன்னை ஊழியத்தை அழைக்கலன்னு சொல்லுங்க, வாழறதுக்கு வழி இருக்கு. நான் அப்படியே போயிடுறேன் ஆண்டவரே. ஒரு பதிலும் வராது. இப்படி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்னை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கொண்டு போகிறார் ஊழியத்துக்கு. தனிமை. அப்போ தான் எனக்கு பசின்னா என்னன்னு புரியுது. ரேஷன் அரிசியில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்போ அப்படியே சாப்பாடு. நானும் இன்னொரு சகோதரன், எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலை, 2 பேருக்கும் சமையல் வராது. நானும் ஏதோ ஹெல்ப் பண்ணணுமேனு சொல்லிக்கிட்டு அவன் வச்சிருக்கிற சாம்பார், அவன் சாம்பார் பொடியை போவான், எனக்கு தெரியாமலே நான் ரசப்பொடியை போட்டுறது, அதையும் வச்சு சாப்பிட தான் செய்கிறது, வேற வழி இல்லை. பிறகு எத்தனையோ வருஷமா காலை சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை, மறந்து போச்சு. தனிமை. அந்த நேரத்தில் தான், அந்த காலத்தில் ஒரு 4 வருஷம் என் பைபிள் காலேஜ் என்று சொல்லுவேன். இங்கே புரியாத பைபிளெல்லாம் அங்கே புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ ஆண்டவர் என்ன அந்த தனிமைப்படுத்துகிற அனுபவத்துக்காக கோடி நன்றிகளை செலுத்துவோம் பாருங்கள். எதுக்கு தெரியுமா? என்னை தனிமைப்படுத்தி எனக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்த நல்ல அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சில நேரத்தில் நம்மை தனிமைப்படுத்துவது, யோவானே மற்றவங்களுக்கெல்லாம் கேட்காத சத்தம் உனக்கு கேட்கும்ப்பா, மற்றவங்க கேட்ட சத்தம் வேற, உனக்கு கேட்குற சத்தம் வேற. இவர் சொல்கிறார், உனக்கு என்னப்பா சத்தம் கேட்டுச்சு? எனக்கு பரத்திலிருந்து எக்கால சத்தம் கேட்டுச்சு. உனக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு? தரிசனங்களை நீ எழுதி வைங்கிற சத்தம் கேட்டுச்சு. உனக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு? சபைகளை குறித்த வெளிப்பாடை நான் உனக்கு தருகிறேன் என்கிற சத்தம் கேட்டுச்சு. என் அன்புக்குரியவர்களே, சில தனிமைப்படுத்தர்கள் தெய்வம் உங்களோடு சிலதை பேச போகிறார் என்று அர்த்தம். தெய்வம் தனியாக கொண்டு போய் யாருக்கும் கொடுக்காத சில வார்த்தைகள் நமக்கு கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். தேவன் தனியாக கொண்டு போய் யாருக்கும் கொடுக்காத சில கிருபைகளை கையில் கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். தெய்வம் நம்ம தனியாக கொண்டு போய் யாருக்கும் கொடுக்காத சில வெளிப்பாடுகளை நமக்கு கையில் கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். அது எனக்கு வேணும்னு சொல்லுகிறவங்க கையை தட்டி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தனிமைப்படுத்துவது நன்மைக்கு ஆண்டவரே, எனக்கு சில வெளிப்பாடுகளை என் கையில் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே, சில என் கையில் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. தனிமைப்படுத்தி முதல்ல அவர் கேட்டார், இரண்டாவதாக சிலதை கண்டார். 13வது வசனத்தை வாசிப்போம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று சொல்லி, இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை தனிமைப்படுத்தினால் சில தரிசனங்களை பார்ப்பார். என்ன கவனிங்க, மற்றவர்களுக்கும் யோவானுக்குள்ள வித்தியாசம் என்ன? மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்றாங்க? எப்பா நீ என்னப்பா கண்ட? அங்க பாரு, செத்து போன அவன் சரீரத்தை பிணங்கள் கொத்தி கொண்டு போனதை பார்த்தேன், கழுகுகள் கொத்தி கொண்டு போனதை பார்த்தேன். நீ என்னப்பா பார்த்த? அது அந்த கைதிகளுக்குள்ளே சண்டை நடந்ததை பார்த்தேன். நீ என்னப்பா பார்த்த? அழுகி போன சவ சரீரங்களை பார்க்கிறேன். கைதிகள் அநேகர் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் மற்றவற்றை காண்கிறதான நேரத்தில் யோவானே நீங்க என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, நான் மனுஷகுமாரனை கண்டேன், நான் மனுஷகுமாரனை கண்டேன். நான் ஒருவருடைய மார்பிலை சாய்ந்திருந்தேன் பார்த்தீங்களா, அவருடைய மகிமை பொறிந்தனவராக அவரை கண்டேன். ஒருவர் என் கையில் நம்பி சிலதை ஒப்பு கொடுத்தார் பார்த்தீங்களா, அம்மாவை என் கையில் ஒப்பு கொடுத்தார் பார்த்தீங்களா, நான் அவரை கண்டேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என்னை தனிமைப்படுத்தினது சில வெளிப்பாடுகளை நான் இயேசுவை பார்க்கணும், இயேசுவை எனக்கு காட்டுவதற்காக தான் என்னை தனிமைப்படுத்துகிறார். ஒரு கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்க. என்னை தனிமைப்படுத்தினது வேற எதுக்கும் அல்ல, வேற எதுக்கும் அல்ல. என்னை தனிமைப்படுத்தினது உனக்கு யாருமே இல்லைப்பா இந்த பத்மூத்திவில். இன்னைக்கு உள்ள காலத்துக்கு அன்னை உள்ள காலத்துக்கு ரொம்ப வித்தியாசம். இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா?
ஏர்போர்ட்டில் வெளியே வந்து பாய் சொல்லிக்கிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போன உடனே வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆன் பண்ணுவாங்க. அங்கே போனோன்னே இந்த பார்த்துக்க, இப்போ உள்ளே வந்திருக்கிறேன், அப்புறம் பார்த்துக்க, இங்கே பாரு ஃப்ளைட்டுக்குள்ளாக போக போகிறேன், அப்புறம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல், அங்கே போய் இறங்கினோன்னா திரும்ப அடுத்து ஐஎம்ஓ ஆன் பண்ணிடுவாங்க. இங்கே பாரு நான் வந்திருக்கிறேன். அன்னைக்கு இப்படியா? லெட்டர் போட்டால் லெட்டர் வந்து சேராது. பத்மு தீவில் யாரு கொண்டு போய் கடிதத்தை கொடுக்கறது? அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர வேதனை. ஃபோன் கால் கிடையாது. இங்கேருந்து யாரும் தகவலை சொல்லவும் முடியாது. அங்கே இருக்கிற தகவலை எங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியாது. சபைக்கு சந்தேகம், இந்த மனுஷன் ஜீவனோடு கூட தான் இருக்கிறாரா, போயிட்டாரா? இவர் ஜீவனோட இருக்கிறாரா? இனி திரும்ப நாங்கள் அவருடைய முகத்தை பார்ப்ப வேணும். இவருக்கென யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். அவர் காண்கிறார், உனக்கென நான் இருக்கிறேன்ப்பா. யோவானே, நீ இந்த இடத்துல உன் கண்ணுக்கு முன்னால் நிறைய பேருடைய மரணத்தை பார்க்கிறாய். நீ பார்க்கிறது வித்தியாசம். நீ உன்னை அழைத்த இயேசுவை பார்ப்பாய். தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். அவருடைய பிரசன்னத்தை பார்ப்பாய். ஸ்தோத்திரம். நீங்கள் தனிமைப்படுத்துகிற அனுபவத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிடணும்னா, ஆண்டவரே என்னை தனிமைப்படுத்துறதுக்காக நன்றின்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? இப்போ அந்த வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே. ஆண்டவரே, எனக்கு நீர் அனுமதிக்கிற தனிமைக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளோ தூரம் தனிமையாக இருக்கிறீங்களோ, தனிமையாக இருக்க அப்பா சொல்லுவார், உனக்கு நான் இருக்கிறேன்ப்பா. எல்லாரும் என்ன கவனிங்க, எல்லாரும் கைவிடுவாங்கங்க. எல்லாரும் நம்ம கைவிடுவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஒன்று முகத்தை பார்த்து விடுங்க. என்னைக்கு ஒன்று நம்ம கூட இருக்க மாட்டாங்க. என்னைக்கு நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்மை கைவிடுவார்கள். மனைவி கைவிடுவார்கள், புருஷன் கைவிடுவார்கள், பெற்றோர் கைவிடுவார்கள், பிள்ளைகள் கைவிடுவார்கள். ஆனால் அழைத்த தெய்வம் மட்டும் நம்மை கைவிடவே மாட்டார். அழைத்த ஆண்டவர் மட்டும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் ஒரு நாள் நம்மை விட்டு மாறாதவராக இருக்கிறார். எப்போதும் நம்ம எங்கே இருந்தாலும், பத்மு தீவில் இருந்தாலும், நான் உன்னோடு கூட தான்ப்பா இருக்கிறேன். யாரும் வெறுத்தாலும் நான் உன் கூட தான் இருக்கிறப்பா. யார் பகைச்சாலும் நான் உன் கூட தான் இருக்கிறப்பா. கையில் காசு இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். கையில் காசு இல்லைனாலும் நம்ம கூட தான் இருக்கிறார். ஒன்றும் இல்லாதனாலும் நம்ம கூட தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி இப்படியாக நினைப்பேன். எனக்கு திருமணம் ஆனபுறம் தான் என் மனைவி என்னை நேசிக்க ஆரம்பித்தேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் புத்தி வந்த பிறகு தான் டேடின்னு சொல்லி அவங்க என்னை நேசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு தான் சபை என்னை நேசிக்க ஆரம்பிச்சிச்சு. இல்லையா? உண்மையில் எனக்கு தெரியும், சொந்த சகோதரனை போல் நேசிக்கிறவங்க இதுக்குள்ளே உண்டு. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருவனை போல் நேசிக்கிறவங்க உண்டு. ஆனால் எனக்கு எப்பொழுதுமே ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் என்னை பார்க்குறதுக்கு முன்னால் தனி மனுஷனை நான் ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஆசையாக இருந்த காலத்துலேயும் அன்னைக்கு என் கூட இருந்தவர் இன்றைக்கி என் கூட தான் இருக்கிறார். என் ஊழியத்தில் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். விலகி போனவர்களை பார்த்துருக்கிறேன், முறுமுறுத்தவர்களை பார்த்துருக்கிறேன். என்னோடு கூட ஊழியத்துக்கு வந்தவர்கள் அநேகர் ஜீவனோடு கூட இல்லை, மரணத்தை பார்த்திருக்கிறேன். நான் ஞானஸ்நானம் கொடுத்தவர்களே பலரை நான் அடக்காராதனை நடத்தியிருக்கிறேன். ஆனாலும் அன்னைக்கு என் கூட இருந்தவர் இன்றைக்கு என் கூட தான் இருக்கிறாரு. அதை காட்டுவதற்காகவே சில இடத்துல தனிமைப்படுத்தி அதை நமக்கு காட்டி கொடுக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அன்றைக்கு இருந்த ஆண்டவர், யோவானே நீ வரி வசூலித்து கொண்டிருந்ததான நேரத்தில், மீன் பிடித்து கொண்டிருந்ததான நேரத்தில், வலையை விட்டு வா என்று சொன்னதான நேரத்தில், அன்றைக்கு உன்னை நேசித்த ஆண்டவர் இன்றைக்கு உன் கூட இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காகவே நான் உன்னை தனிமைப்படுத்தி இருக்கிறேன். உன் கூட இருந்தவர்கள், ஊழியத்தில் இருந்தவர்கள் விலகி போனார்கள். உன் கூட நடந்தவன் பண ஆசை பிடித்து தூக்க மாட்டி செத்து போயிட்டான். எல்லாரும் மாறினாங்க. ஆனால் உன்னை அழைத்தவர் மாறவில்லைப்பா, அழைத்தவர் மாறவில்லைப்பா. அதை காட்டுவதற்காகவே ஆண்டவர் நம்மை தனிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்போ எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஓ, தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே,
தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். நேசித்த எல்லாரும் கைவிடுவாங்க. நேசித்த எல்லாரும் கைவிடுவாங்க. என்னிடத்தில் ஒரு தாயார் ஜெபம் பண்ண வந்தாங்க. என்னை நேசித்த எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு இப்போ என்னம்மா செய்யணும்? நான் சாகணும்னு உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னால் சாகணும்னு ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன். நான் வந்த வேகத்தில் சொன்னேன், நான் இப்போ ஜெபம் பண்ணனால உங்கள் சைஸை பார்த்தா இப்போ சாக மாட்டீங்க, இப்போதைக்கு சாக மாட்டீங்க. இன்னும் உங்கள் மேலே இருக்கிற திட்டம் நிறைவேறுகிறது வரைக்கும் எல்லாராலும் கைவிட்டாங்கன்னா கைவிடாத ஒருவர் உண்டு என்பதை நமக்காக காட்டுவார் என்று தான் அர்த்தம். கைவிடாத ஒருவர் எனக்கு உண்டு என்பதை காட்டுவதற்காகவே சிலர் என்னை கைவிட்டார்கள். அதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். என்னை கைவிடாத ஒரு கர்த்தர் எனக்காக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே நான் சிலரால் கைவிடப்பட்டேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. சிலரால் மறக்கப்பட்டேன். எதற்காக? என்னை மறக்காத ஒருவர் இருக்கிறார் என்பதற்காகவே. லைட்டை தாவீதுல தொட்டு வச்சுட்டு வந்துடுறேன். தாவீதுக்கு வீட்டில் ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, சாமுவேல். அன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி ஒரு வீட்டில் வர்றாருன்னு சொன்னாலே பயங்கர ஆசீர்வாதமாக்கும், பயங்கர ஆசீர்வாதமாக்கும். பெரிய ஒரு விருந்தெல்லாம் வைப்பார்கள். இப்போ இவர் வீட்டுக்கு சாமுவேல் வந்தாச்சு. மிலிட்ரியில் வேலை பார்த்த மகனை எல்லாம் கூட்டி வருத்தியாச்சு. ஆனால் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தா தாவீதுக்கு அழைப்பில்லை. மிலிட்ரியில் வேலை பார்த்த அண்ணமாரெல்லாம் சொல்றாங்க. ஈசா சொல்றார், இவனா அபிஷேகம் பண்ண போகிறீர்? அவர் சொல்றார், இவனை வருத்தேன், தள்ளு போ. இவன் அல்ல, போ. எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ கேட்குறாரு, இவ்வளவு தானா இனியும் உண்டான்? உனக்கு இத்தனை பிள்ளை தானா, இனியும் வேற பிள்ளை இருக்கா? அவர் சொல்றாரு, இன்னும் ஒருத்தன் உண்டு, அங்க ஆடு மேய்ச்சிட்டு கிடக்கிறான். இந்த விருந்துக்கு அவனுக்கு அழைப்பு இல்லையா? அவன் நல்ல ஆடு மேய்ப்பான், அவனை வர சொல்லு, அவனை வர சொல்லப்பா. அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். பெற்றோர் மறக்கலாம், உடன் பிறந்தவர் மறக்கலாம். என் அப்பனுடைய கண்ணு வனாந்தரத்தில் ஆடுகளை மேய விட்டு கொண்டு வனாந்தரத்தில் நிற்கிற சில செடியுடைய நிழலிலே போய் உட்கார்ந்து சொர மண்டலத்தை எடுத்து வாசித்து கொண்டு பிராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான். பார்த்தீங்களா? அவனை யாருக்கும் தெரியாது, ஆனால் அவனை என் தெய்வத்துக்கு தெரியும். தாவீது அவரை கேட்டால் சொல்வார், எப்படிப்பா இந்த இடம் வரைக்கும் வந்த? அவன் சொன்னான், நான் ஆடுகளுக்கு பின்னால் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். என்ன அரியணைக்கும் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு என்னை எல்லாரும் மறந்தார்கள். ஆனால் என்னை உண்டாக்கினவர் என்னை மறக்கவே இல்லை. என்னை அழைத்தவர் என்னை மறக்கவே இல்லை. என்னை அபிஷேகம் பண்ணினவர் என்னை மறக்கலை. என்னை நேசித்தவர் மறக்கலை. என் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே என்னை கண்டவர் மறக்கலை. அதற்காகவே சிலர் என்னை மறந்தார்கள். அதை காட்டுவதற்காகவே சிலர் மறந்தார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இனி 1-2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி தனிமைப்படுத்தப்பட்டதான நேரத்தில் எல்லாரும் என்ன கவனிங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமே. இப்போ யோவானுக்கு இடத்துல நீங்களாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? யோவானுக்கு இடத்துல பத்மோ தீவில் நாம இருந்தால் எதற்காக ஜெபிப்போம்? எதற்காக ஜெபிப்போம்? ஆண்டவரே,
என்னை எப்படியாவது இந்த பத்ம தீவிலிருந்து வெளியே கொண்டு வாரும் ஆண்டவரே, எப்படியாவது என்னை இந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துவிடும் ஆண்டவரே, எப்படியாவது இந்த நெருக்கத்திலிருந்து என்னை மாற்றும் ஆண்டவரே. இவர் வசனம் எல்லாம் அடிச்சிருப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நேகோவோடு இருந்தவரே இன்னும் சொல்லியிருப்பார். 2 வாரத்துக்கு முன்னால் என்னை கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் போடுதான நேரத்தில் வரைக்கும் என்னை எந்த தீங்கும் துக்கப்படுத்தலையேப்பா, எந்த தீங்கும் துக்கப்படுத்தலையே. இந்த எனக்கு தாங்க முடியலப்பா, துர்நாற்றம் தாங்க முடியலை, இவர்களுடைய பேச்சு தாங்க முடியலை, இவர்களுடைய கேரக்டர் எனக்கு பிடிக்கல, என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய கேரக்டர் எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப மோசமாக இருக்கப்பா, எனக்கு என்னால் பிடிக்கல, எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அப்படியா ஜெபிச்சார் அவர். அந்த நேரத்தில் அவருடைய இருதயத்தின் இயக்கம், நான் எங்கே இருக்கன்னாலும் இருப்பேன், ஆனால் தேவனுடைய திட்டத்தை என்னிலிருந்து இங்கே வைத்து நிறைவேறணும்னு சொன்னால் சொல்லும் ஆண்டவரே, நான் எழுதுகிறேன். தனிமையின் பக்கத்தில் கர்த்தர் நம்மை குறித்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். தனிமையில் என் தனிமையை மாற்றுங்கப்போ, யாருமே எனக்கு இல்லையே, யாருமே எனக்கு இல்லையே, என்னை ஆதரிக்க யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, அவரில் என்னை விசாரிக்க யாரும் இல்லை சொல்லாதீங்க. இதன் மத்தியில் என்ன ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க போகிறீர்? இத்தனை பேராமல் சொல்லுகிறீங்க, என்னப்பா எனக்கு கற்றுக் கொடுக்க போகிறீர்கள், அதை மட்டும் நீங்கள் செஞ்சிருங்க ஆண்டவரே. எனக்கு கற்றுக் கொடுக்கிறதை நீர் எனக்கு வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே. அதிலிருந்து ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்க போகிறார். அந்த இடத்துல ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். சில நெருக்கத்துக்குள்ளே வைத்து ஏதோ ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதை எனக்கு பேசும் ஆண்டவரே, அதை எனக்கு வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே, அதை எனக்கு வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே. கடைசியா இன்னொரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 10வது வசனத்தில் 1:10 சொல்கிறார், நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆவிக்குள்ளானேன். சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமாக சொல்லுங்க, நான் ஆவிக்குள்ளானேன். எங்கே வச்சு? எங்கே வச்சு? பத்ம தீவில் வைத்து. பத்ம தீவிலே நம்ம இருக்கலாம், ஆனாலும் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அபிஷேகத்தில் நிரம்புவதற்கு நம்ம இருக்கிற இடம் தடை அல்ல. இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை இந்த யோவானுக்கு கொடுத்து இதுவரைக்கும் காணாத தரிசனத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் அவரை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். உண்மையை நான் சொல்ல முடியும், ஆண்டவர் மட்டும் என்ன சில தனிமையின் பாதையில் மட்டும் நடத்தலைன்னா நான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்திருக்கவே மாட்டேன். தனிமை வாட்ட வாட்ட கர்த்தருடைய ஆவிக்குள்ளே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். தனிமை வாட்ட வாட்ட ஆவியானுடைய அன்புக்குள்ளே வருவதற்கு உதவி செய்தார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 5 நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நொறுங்கி போய், ரொம்ப உடஞ்சி போய், தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இதை கர்த்தரே அனுமதித்திருக்கிறார். இதை கர்த்தரே உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். கர்த்தரே இதை செய்கிறார். மற்றவர்கள் கேட்ட சத்தம் அல்ல, நீங்கள் வித்தியாசமான சத்தத்தை கேட்பீங்க. மற்றவர்கள் பார்த்ததில்ல, இதன் மத்தியில் நீங்கள் வித்தியாசமானதை பார்ப்பீங்க. மற்றவர்களுக்கு இல்லை, இந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை நமக்கு தந்து நம்மை நடத்துவதற்காகவே நம்மை தனிமைப்படுத்துகிறார். அது ஆமேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்டவரே, நீர் என்னை தனிமைப்படுத்தி என்னை ஆவிக்குள்ளாக மாற்றுவீராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா.